ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 23வது சங்கீதம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறார். நாம் அநேக நேரங்களில் நமக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்களை நாம் எதிரிகளாய் பார்க்கிறோம். அவர்கள் எப்படியாகிலும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் சமயம் கிடைக்குமா என்று நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒன்று செய்ய வேண்டாம், நீ உண்மையாக இரு, என்னுடைய பாதத்தில் அமர்ந்திரு, உன்னுடைய காரியங்களை என்னிடத்துல கொடுத்து விடு, உனக்காக நான் பதில் செய்வேன் என்று. அதனால தான் ஆண்டவர் இன்னொரு வசனத்தில் நம்மோடு கூட சொல்லுகிறார். உபாகமம் 32வது அதிகாரத்தில் 35வது வசனத்தில், பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்கு உரியது. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, பழி வாங்குவதும் பதில் அளிப்பது எனக்கு உரியது. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும், அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாக இருக்கிறது, அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். பிரியமானவர்களே, பழி வாங்குவது நமக்கு உரியது அல்ல. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரே காரியம் நேசிப்பது மாத்திரம்தான். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் பொறுத்துக்கும். அந்த அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய தேவன் அன்பானவர். நம்முடைய இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக, துரோகம் செய்தவர்களுக்காக, நமக்காக அவர் இரத்தத்தை சிந்தி கல்வாரி சிலுவையில் அன்பை வெளிப்படுத்தினார். ஆகவே அவரை பின்பற்றுகிற நாம், அவரை நேசிக்கிற நாம், அவருடைய பிள்ளைகளாகிய நாம் யாரையும் பழி வாங்க நாம் ஒரு நாளும் நாம் முடிவெடுக்கக்கூடாது. பழி வாங்குதல் எனக்குரியது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம எல்லா வழக்குகளையும் காரியங்களையும் ஒப்பு கொடுத்து அவரை நம்பி ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருப்போமானால் தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறவராக, நமக்காக பரிந்து பேசுகிறவராக, நம்முடைய நியாயத்தை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து நம் தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யார் மேலேயாவது மனஸ்தாபத்தோடும் கசப்போடும் அவர்களை எப்படியாகிலும் பழி வாங்க வேண்டும் என்று நீங்க இருதயத்தில் நினைத்து கொண்டிருப்பீர்களானால் ஆண்டவர் தாமே இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். பழி வாங்குதல் எனக்குரியது, நீங்கள் பழி வாங்க வேண்டாம், ஏற்ற காலத்தில் உங்களுக்கு நான் நீதி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் உங்கள் காரியங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.